அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் கிணியவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் நாம் ஷஹ்ரு ரமலான், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 days 30 துஆ என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கி டே 21 துஆவை நம்ம பார்க்க போகிறோம். சுப்ஹானல்லாஹ், இந்த துஆ இந்த உம்மத் ஓத மறந்த துஆ. சுப்ஹானல்லாஹ், உண்மையாகவே இந்த உம்மத் இந்த துஆவை ஓத மறந்து விட்டது என்பது மிக வருத்தத்திற்குரியது. அப்படிப்பட்ட துஆ ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹு தஆலா அவனுக்கு கீழ் உள்ள ஒரு மனிதரை பார்த்து திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு தான் சில மனிதர்களை படைத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம் நமக்கு தான் ரொம்ப பெருசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த துஆ ஆறுதலாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து யா அல்லாஹ்விடத்தில் இப்படி நம்ம சொல்லி புலம்புறதுக்கான வார்த்தைகள் இருக்குது. யா அல்லாஹ், எனக்கு ஏன் இவ்வளோ நீ துன்பத்தை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு கீழே உள்ளவங்களை படைத்து இவர்களை பார்த்து நீ ஆறுதல் அடைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சில மனிதர்களை படைச்சிருக்கான். இப்போ உதாரணமாக, துன்பத்தில் இருக்கும் மனிதனை பார்த்து தன்னை நினைத்து ஆறுதல் அடையக்கூடிய ஒரு துஆ தான் இந்த துஆ. சுப்ஹானல்லாஹ், இந்த துஆவை பார்க்கும் பொழுதெல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்கள், துன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், கவலைப்பட்டவர்கள், கடனில் உள்ளவர்கள், இவர்களையெல்லாம் பார்த்து நாம் இன்ஷா அல்லாஹ் ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த துன்பம் இருக்கும், நமக்கு கடன் இருக்கும், நோய் இருக்கும், கவலைகள் இருக்கும். ஆனால் அதை விட மற்றவர்களுடைய கவலைகளை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு ரொம்ப லேசாக்கியிருக்கா அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால், அதே அந்த யாரை பார்த்து நம்ம ஆறுதல் அடைகிறோமோ அவனுக்கு கீழ் உள்ளவர்களையும் அல்லாஹ் ஒருத்தவங்களை படைச்சு வச்சிருப்பான். சுப்ஹானல்லாஹ், இப்படி இந்த துஆ மிக முக்கியமான துஆ, இந்த உம்மத்து ஓத மறந்த துஆ. அந்த துஆவை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாக பிஹி வஃபضலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. மறுபடியும் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாக பிஹி வஃபضலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. பொருள் பாருங்க. இந்த பொருள் படித்தாலே இந்த உம்மத் இதை கண்டிப்பாக ஓத மறந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். உனக்கு எதன் மூலம் சோதனை அளித்தானோ அதிலிருந்து என்னை பாதுகாத்து, மேலும் அவன் படைத்தவர்களில் பலரை விடவும் என்னை சிறப்பித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இந்த வார்த்தை மிக முக்கியம். அவன் படைத்தவர்களில் பலரை விடவும் என்னை சிறப்பித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவை யாராவது சோதிக்கப்பட்டதை பார்த்தால் இந்த துஆவை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நமக்கு எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம முதலில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறணும், அதை பொருந்தி கொள்ள வேண்டும். நமக்கு இல்லாததை எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லும் பொழுது அல்லாஹ்வே குறை சொல்லது போனாகும். எனவே அல்லாஹ் பாதுகாப்பு